இதே விஜய் வந்து திருப்பி எலெக்ஷனுக்கு போனாருன்னா 200 சீட்டு வரும்னு சொல்றாங்க. உண்மை யாரும் இல்லைங்களே. விஜய்க்கு அதை தவிர இன்னொன்று மெயின் பாயிண்ட் நான் சொல்றேன். இன்னமும் தமிழக அரசியல் திமுகவுடைய அனுதாபி ஆபீசர்கள் இருக்காங்க இன்னமும். ஏன் அதிமுக சொல்றீங்க? திமுக இருந்து வரக்கூடாது என்ன? ஓ பன்னீர்செல்வம் கூட ராஜினாமா பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் தாவேக்காவில் அப்புறம் சேர்க்கிறாரு. காரணம் ஸ்டாலின் அவர்களே சொல்லி விட்டாங்களாமே, நீங்க எல்லாம் போதுன்னா போங்கன்னு சொல்லிட்டு. தமிழகத்தினுடைய நிலைமையை பார்த்தால் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் பெரிய மோதல்கள் இல்லை என்றாலும் திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சண்டை வந்துருச்சு, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை வந்துருச்சு. ஆக முறையில் வன்முறையில் போக இருக்கிறது தமிழக அரசாங்கம், அரசியல் என்பதுதான் ஒரு பிம்பம் உருவாகிறது. திமுக வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, அந்த ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்கலான்னு ஒரு கதை காட்டி விட்டதுனால தான் எல்லாருமே பயந்து இருந்தாங்க. இப்ப அது நிலைமை செஞ்சாச்சு. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்ப இருந்தாலும் சரி, ஐயா கருணாநிதி இருந்த போது சரி, கண்டிப்பாக திமுக என்பது எப்பவுமே மெஜாரிட்டி வாங்கினதே கிடையாது. திமுக எப்பவுமே 3 இலக்கு வாங்கினதே கிடையாதுங்க. அவங்க கூட்டாட்சி நடத்துலையா? அவங்க திமுக இருந்து குதிரை பேரம் பண்ணலையா? எங்க ஓ பன்னீர்செல்வத்து குதிரை பேரம் இல்லாத கழுத பேரம் இல்ல யானை பேரம். தமிழக தொலைக்காட்சிகளில் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னமும் அந்த திமுக ஆதரவாளர்கள் பேசிட்டே தான் இருக்காங்க, பேசிட்டே தான் இருக்காங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கூட டிஎம்கே எக்ஸ்டென்ஷன் ஸ்டாலின் சொல்றாரு. அது எப்படி அது? அப்போ இங்க இருக்கவங்க அதே மாதிரிதான் இருக்காங்களா? ஓ ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஜோரா இருக்கேன். அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகால இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னைக்கு பார்த்தா 2 தரப்பும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இபிஎஸ் தரப்பும் வேலுமணி அவர்கள் தரப்பும் ஒண்ணு சேர்ந்துட்டு கருத்து வேறுபாடு தான் சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்ப தாவேகாக்கு இவங்களோட அந்த ஆதரவு நிலைப்பாடு தொடருமா? வேலுமணி அவர்களோட அந்த எம்எல்ஏக்கள் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இது. இதுக்கப்புறம் இன்னும் தாவேகாக்கு ஒரு சில எம்எல்ஏக்களோ இல்ல அதிமுகவினரோ சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன் அதிமுக சொல்றீங்க? திமுக இருந்து வரக்கூடாது என்ன? நான் கேள்விப்பட்டேன், ஓ பன்னீர்செல்வம் கூட ராஜினாமா பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் தாவேக்காவில் அப்புறம் சேர்க்கிறாரு. காரணம் ஸ்டாலின் அவர்களே சொல்லி விட்டாங்களாமே, நீங்க எல்லாம் போதுன்னா போங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு இப்ப உங்களுக்கு மன குறைஞ்சல. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க 12 பேர் இருக்காங்களே டிஎம்கேல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ ஆக மொத்தம் அதிமுக என்று கான்சென்ட்ரேட் பண்ணுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கூட சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யலாம். திராவிடர்கள் உடனடியாக சேர்கிறார்கள், இல்லை 2 நாள் கழிச்சு சேர்றாங்க. தமிழகத்தினுடைய நிலைமையை பார்த்தால் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் பெரிய மோதல்கள் இல்லை என்றாலும் திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைக்கும் சண்டை வந்துருச்சு, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை வந்துருச்சு. ஆக முறையில் வன்முறையில் போக இருக்கிறது தமிழக அரசாங்கம், அரசியல் என்பதுதான் ஒரு பிம்பம் உருவாகிறது. திமுக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, அந்த ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அரசாங்கம் அமைக்கலான்னு ஒரு கதை காட்டி விட்டதுனால தான் எல்லாருமே பயந்து இருந்தாங்க. இப்ப அது நிலைமை செஞ்சாச்சு. சபாநாயகர் பிரபாகரன் கூட முதலமைச்சர் விஜயனுடைய அனுமதி இல்லாமல் இந்த இணைப்பை, இந்த பரஸ்பர இணைப்பை வச்சிருக்க மாட்டாங்க. யாரு கண்டாங்க? நாளைக்கு 6 மாசம் கழிச்சு திருப்பி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ நம்பிக்கை தீர்மானமோ வந்ததுன்னா அதிமுக வாக் அவுட் பண்ணலாமே. ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்கிறது. இப்போ எஸ்பி வேலுமணி இல்லைன்னு சொல்லிட்டா கூட அவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அரசாங்கத்தை காப்பாற்றி விட்டாங்க. விஜய்க்கு சௌகரியமா போச்சு, ஒரு குற்றச்சாட்டு இல்லாத போச்சு. வட இந்திய பத்திரிகைகள்ல குதிரை பேரம் அது இல்லாத போயிடுச்சு. இப்போ இந்த 6 பேர் 5 பேர் ரிசைன் பண்ணது அவங்களுடைய மன இச்சலுக்காக தான் ரிசைன் பண்ணாங்க, அவங்களுடைய இன்டென்ஷனா தான் சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் விஜய்க்கு நல்லதாகத்தான் படும்.
இந்த குதிரை பேரம் அப்படின்றத எல்லா தரப்பும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்ததா பார்க்க வந்து முடிஞ்சுது. அதை ஒரு லூப் மாதிரி வந்து எடுத்துட்டு இது நீங்க சொல்லுங்க சார், இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கிறதா பார்த்துருக்கீங்களா? அது நடந்திருக்கா இல்ல இது வெறும் ஒரு கிரிட்டிசிசம் மட்டும்தானா? ஏன்னா இப்போ இதுக்கு முந்தைய காலகட்டத்துல திமுகலையும் வந்து அதிமுக காரங்க இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ அதெல்லாம் வந்து பார்க்கிறோம். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்ப இருந்தாலும் சரி, ஐயா கருணாநிதி இருந்த போதும் சரி, கண்டிப்பாக திமுக என்பது எப்பவுமே மெஜாரிட்டி வாங்கினதே கிடையாது. நான் ஒரு டேபிள் ஒன்று அனுப்புறேன், நான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். 2026 மட்டும் திமுக எப்பவுமே 3 இலக்கு வாங்கினதே கிடையாதுங்க. ஸ்டாலின் வந்து 3 இலக்கு 120,000 2021 வாங்கினார் என்றால் அது செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், ஐ பெரியசாமி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்ததுனாலதான் அங்கங்க 2 2 3 சேர்ந்து 122 வந்ததே தவிர இல்ல அப்படின்னா 85 தான். அவங்க கூட்டாட்சி நடத்தலையா? அவங்க திமுக இருந்து குதிரை பேரம் பண்ணலையா? எங்க ஓ பன்னீர்செல்வத்து என்ன குதிரை பேரம் இல்லாத அது என்ன கழுத பேரம் இல்ல யானை பேரம்? என்னங்க வேடிக்கையா இருக்குது. அதனாலதான் ஓ பன்னீர்செல்வத்தை ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போகுதுன்னா போயிட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் அவசியம் என்று 6 எம்எல்ஏக்கள் திமுக இருந்து ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். அதிமுக இருந்து வந்தவர்கள் மனோஜ் பாண்டியன் உள்பட. சோ அதெல்லாம் ஒரு ஒரு சர்ச்சைகளுக்கு உருவாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னும் 5 வருஷம் இருந்தாங்கன்னாங்க சார். ஒவ்வொருத்தரும் இப்போ 10 கோடி 20 கோடி செலவிச்சு வந்து இதே தமிழ் வெற்றி கழகம் 2 லட்சத்துல 1 லட்சம் செய்ச்சேன்னு நம்ப தயாரா இல்லை. இருப்பினும் அடுத்த வாட்டி எலெக்ஷன் வச்சாங்கன்னா இதே தமிழ் வெற்றி கழகமும் 10 கோடி 20 கோடி செலவழிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒரு தரம் தான் அந்த விண்டு வருங்க, அப்புறம் தான் வராது. இதே விஜய் வந்து திருப்பி எலெக்ஷனுக்கு போனாருன்னா 200 சீட்டு வரும்னு சொல்றாங்க. உண்மை, யாரும் இல்லைங்களே. ஆனா பணம் செலவழிக்கணும். 200ல என்ன 170 வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு சீட்டு கூட ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு போச்சுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய கஷ்டம் தானே. ஸோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு இன்று 2 அணிகளும் அதிமுகவை சேர்ந்தது முதலமைச்சருடைய பச்சை கொடி காண்பித்தது பெயரில் தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். ஓகே சார். இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறம் தாவேக்காவோட அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 12 நாள்ல இந்த ஒரு சில முக்கியமான கொலை சம்பவங்கள், குறிப்பா அந்த கோயம்புத்தூர் கொலை, இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கிரேஸ் ஆயிருக்கிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. அதுக்கான நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கிரைம் ரேட் அப்படின்ற ஒரு குற்றம் வந்து கொஞ்சம் மாடரேட்டா ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருதே சார். உண்மை தாங்கள் சொல்வது உண்மை. இந்த மாதிரி கொலை குற்றங்கள் நடந்திருக்க கூடாது. அது சில காரணங்கள், ஒருங்கிணைப்பு காரணங்கள். முதலமைச்சருக்கு இப்பதான் 10 நாள் ஆயிருக்கு. ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 6 மாசம் கொடுக்கணும்ட்டு, ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு 2 வருஷம் கொடுக்கணும்ட்டு. என்னை பொறுத்து மட்டும் விஜய் செய்தது தவறு, ஒருங்கிணைப்பை செய்யாது இருந்தது தவறு. அந்தந்த போலீஸ் எப்போ அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நீங்க கோயம்புத்தூர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரோ, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ, அதை முன்னாடி சரி பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனா 8 கோடி தமிழ் நடுவில் ஏதாவது ஒரு சிச்சு பிடிச்சு எப்படி நடந்துதான் இருக்கும், யாரும் இல்லைங்கிறது. அதுக்காக நம்ம வந்து விஜயை பிளேம் பண்றதோ டிஜிபியை பிளேம் பண்றதோ உச்சிதம் அல்ல. தேர்தல் நடந்து 1 வாரம் கூட ஆகல. தேர்தல் அமைச்சரவை முடிந்து 1 மாசம் ஆகல. அமைச்சர் 1 மாசம் கூட ஒரு வாரம் கூட ஆகல. we have to give time. தவிர குற்றங்கள் நடப்பது என்பது எல்லா இடத்துலையும். குதிரை பேரத்தை பத்தி பேசினா குற்றங்களை பத்தி பேசலாம். குதிரை பேரம் மத்திய பாஜக செய்யாதாங்க, அல்லது தமிழ் நாட்டை தவிர உங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு பாருங்க, கமல் தஸ்தார்னு நல்ல எம்பி, நம்ம நல்லா தெரியும். நம்ம மம்தா பானர்ஜி அவ்வளவு கிட்ட இருந்தாங்க. அந்த அம்மா வந்து இப்ப பிஜேபி சேர போறாங்க. 8 எம்எல்ஏ சேர போறாங்க. அந்த அண்டை மாநிலமான ராஜசேகர் ரெட்டி கமிட்டி டிடிபில இருந்து எத்தனை பேர் வராங்க. ஸோ இது வந்து அயாராம் கயாராம் என்பது சகஜம். ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். இன்னும் கட்சி தவறு நிறைய இருக்கு பாருங்க. நான் கேள்விப்படுறேன் காங்கிரஸ்ல இருந்து கூட 2 பேர் வெளில போட போறாங்க, ராஜினாமா பண்ண போறாங்க. இப்ப என்ன அந்த டிஸ்குவாலிபிகேஷனுக்கு பயந்துட்டு நேரம் ராஜினாமா பண்ணிடுறது. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் நீ தாவேக்கால சேர்ந்துக்கலாம். ஏன் ராஜினாமா பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சில காரணம் சொல்லுவாங்க. அதை தவிர வாக்களித்த பல லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு ஒரு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த ராஜினாமா என்பது. தப்பு இல்லையே, அவங்க கையில இந்த இங்கு மாறவே இல்லை. இன்னும் உடனே போய் நீங்க வேற கட்சி மாறுங்க, சோத்த போஸ்டர் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் மாறவே. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வேலுமணி கேட்டிருக்காரு. அந்த வேலுமணி கேட்டு இன்னும் ஒண்ணுமே பண்ணி அப்படி வச்சிருக்காங்களே.
ஸோ விஜய்க்கு அதை தவிர இன்னொன்று மெயின் பாயிண்ட் நான் சொல்றேன், இன்னமும் தமிழக அரசில் திமுகவுடைய அனுதாபி ஆபீசர்கள் இருக்காங்க. இன்னமும் அவனால் பயன் பெற்ற அதிமுக காரங்க ஒன்னும் இருக்காங்க. இல்லைன்னா அந்த அருணுக்கு இவ்வளவு பெரிய வயது பயிர் கொடுப்பாங்களா? அது ஒரு சர்ச்சையா இருக்கு சார். அது இப்போ ஜோசியர் எடுத்தாரு, ஏன் இந்த அருண் எடுக்க விஜய் ஒன்னும் வேறதான் போஸ்ட் சார். அது கிரிட்டிசைஸும் யாருமே பண்ணாம இருக்காங்க. இப்ப ரத்தன் பண்டிட் போட்டப்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அருணை நியமிச்சது யாருமே வெளியேறது கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறதும் பார்க்க வந்து முடியுது. அந்த அருண் அவர்களுக்கு என்ன ஒரு அரகன்ஸ் இருக்கும். நேற்று நீதிபதி சொல்லி அந்த ஆளுங்கெல்லாம் அவங்க 2 பேரும் நிக்க வச்சாங்க. இன்னைக்கு நீதிபதி கூப்பிட்டு திட்டி இருக்காரு. ஸோ ஆக மட்டும் நீதிமன்றத்திலும் அவர் பெயர்படக்கூடிய அருண் அவர்கள் இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் இருப்பது தவறாகத்தான் பலர் கருதுகிறார்கள். அது இருப்பினும் சீஃப் மினிஸ்டருடைய சாய்ஸ். அதுக்கு சில பேர் சொல்றாங்க யாருடைய நாமினி அவர் அப்படின்னு பல வண்ணங்கள் வருகிறது. எது சொன்னாலுங்க இன்னமும் அதிகார வர்க்கத்தில் திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. தவிர தமிழக தொலைக்காட்சிகளில் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னமும் அந்த திமுக ஆதரவாளர்கள் பேசிட்டே தான் இருக்காங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி கூட டிஎம்கே எக்ஸ்டென்ஷன் ஸ்டாலின் சொல்றாரு. அது எப்படி அது? அப்போ இங்க இருக்கவங்க அதே மாதிரிதான் இருக்காங்களா? அப்போ எங்க நான் தினமும் பாக்குறேன், எந்த ஒரு போன மாசம் வந்த ஆளுங்க திருப்பி திமுக பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி திட்டுறது, எடப்பாடி பழனிசாமி திட்டு தான் திமுக நோக்கமா இருந்தா விஜய் ஏன் பண்றாரு? புதிய அரசியலை கொடுப்போம், தீய சக்தி அந்த தீய சக்தி துயர சக்தின்னு சொன்னாரு ஸ்டாலின். இப்ப ஸ்டாலின் மீது அனுதாபம் வந்துன்னா அது விஜய்க்கு நஷ்டம். 2029 தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் எண்டில் உங்களுக்கு நகராட்சி தேர்தல், இது ஊராட்சி தேர்தல் வரப்போகுது. அதுல அவங்களுடைய ஆட்டிடியூட் என்னவா இருக்கும் தெரியலையே. இப்ப தமிழ் வெற்றி கழகத்து உள்ளே நிறைய பேர் சிந்தனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு எஃபோரியா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் கோர்த்து பார்த்தால் ஒரு புரிதல் வரும் என்று நினைக்கிறேன். நன்றி. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும்